வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் இந்த சேனல் வழியாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. மித்ரா டிவிக்காக ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்க ஆதரவுகளை எங்களுக்கு கொடுக்கணும். நட்சத்திரங்கள் வரிசையில இன்னைக்கு பார்க்குற நட்சத்திரம் 11வது நட்சத்திரமான பூரம். சிம்ம ராசியில 1, 2, 3, 4 பாதங்களையும் சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக அமர்ந்திருப்பது பூர நட்சத்திரம். பூரம்ங்கிறது ஒரு தெய்வீகமான தெய்வம் அவதரித்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதனாலதான் ஆடிப்பூரம் ஆண்டாளுக்காக மிகவும் விசேஷமாக நம்ம பக்த ஜனங்களால் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா ஆண்டாள் எப்பேற்பட்ட ஒரு அவதாரம். ஒரு பெண்ணாக சாதாரண குடும்பத்தில பிறந்து ஒரு தெய்வீக நிலைக்கு வந்து நாராயணனுடைய மனதில் இடம் பிடித்து அவர்களுடன் இணையக்கூடிய திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை பெற்ற அற்புதமான ஒரு தேவியர் ஆண்டாள். ஆண்டாள்ங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்னைக்கு ஆண்டாளுடைய திருக்கோயிலுடைய அந்த கோயில் கோபுரம் தான் நம்ம தமிழக அரசனுடைய முத்திரையாக இருக்கிறது. எப்பேற்பட்ட விஷயம், எப்பேற்பட்ட சப்ஜெக்ட் பாருங்க. அப்ப பூர நட்சத்திரம்ங்கிறது மதிக்கத்தக்க போற்றத்தக்க சூப்பர் நட்சத்திரம். இவங்களுக்கு உடல் வலிமை அதிகம், மன வலிமையும் அதிகம். எதையும் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நம்ம பேச்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து சப்ஜெக்டை வாங்க முடியும். அதை விட்டுட்டு நீங்களே ஏதாவது பேசி சப்ஜெக்ட் எல்லாம் வாங்கிட முடியாது. எப்பவுமே பரபரப்பா வேலை இருக்கோ இல்லையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அலைஞ்சுக்கிட்டே இருந்தா தான் இவங்களுக்கு மனசுக்கு நிம்மதி. ஒரே இடத்துல இருந்தா நிம்மதி இருக்காது. கரெக்டா உணவு சாப்பிடலைன்னா ஒபிசிட்டி, உடம்பு போட்டுரும், உடம்பு குபு குபு குபுன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயமா கருதப்படுது. சுக்கிரனோட நட்சத்திரம் பிறக்கும் போதே சுக்கிர நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பாங்க. அப்ப இவங்க பிறக்கும் போது அவங்க வீடு கொஞ்சம் செல்வாக்கா தான் இருக்கும். பொதுவா அவங்க வீட்டுல எல்லாம் செல்வாக்கா இருப்பாங்க, செல்வாக்கா தான் அவங்க வாழ முடியும். அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்தோட ஒரு அற்புதமான சிறப்பை போற்றப்படுது. பூரம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தை நம்ம சிறப்பா கொண்டாடுறோம்னு ஏற்கனவே பேசியிருப்போம். அப்ப பூரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப பூரத்தில் பிறந்த சுக்கிர தசையோட பிறப்பாங்க. பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து இளமையிலேயே பாத்தீங்கன்னா காசு, பணம், இடம், நிலம், வீடு, வாகனாதி யோகங்கள் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரியான யோக பாக்கியங்கள் அவங்களுக்கு ஈஸியா வந்துடும். பூரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண் எலிய சொல்லுது. பெண் எலிய சொல்லுது பூரம் நட்சத்திரம். பெண் எலி, பறவையில செம்போத்து, மனுஷ கணம். மரம்ங்கிறது வந்து புரச மரம். அரச மரம் வேற, புரசு மரம் வேற. ஸோ அந்த மரம். அதே போல தேவதைன்னு பாத்தீங்கன்னா பார்வதி, துர்கை. இந்த மாதிரி ஒரு தேவதைய குறிக்கக்கூடியது பூர நட்சத்திரம் தான். பூரம் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியமான நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம். அவங்க குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் ஆனாங்கன்னா பிரிக்கவே முடியாது. அம்மாவை ரொம்ப லைக் பண்ற நட்சத்திரம் பூரம். பூரத்துக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்சத்திர அமைப்பு பூரத்துக்கு உண்டு. கண் பிரச்சனை, தலைவலி, தலைமுடி நரைக்கிறது, உடம்பு போடுறது, ஒபிசிட்டி, வயிறு பெருக்கிறது பூரம். சின்ன வயசா இருந்தா கூட வயிறு பெருசா இருக்கு சார், தொப்பை போட்டுருச்சு சார், நம்மளாம் கிண்டல் பண்ணுவோம் சிலர் எல்லாம். அப்படி இந்த தொப்பை போடுறது எல்லாமே பூர நட்சத்திரத்துக்கு வந்துடும். அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் மென்சஸ் ப்ராப்ளம், வீட்டுக்கு தீட்டாகிறதுல அவங்களுக்கு சில சிரமங்களையும் வலி வேதனைகளையும் கண்டிப்பா சந்திப்பாங்க. ஆண்களாக இருந்தாங்கன்னா அஜீரண கோளாறு, வயிறு சார்ந்த உபத்திரவம், பேக் பெயின், இதெல்லாம் ஈஸியா வந்துடும் பூர நட்சத்திரத்துக்கு. ஹார்மோன்ஸ் இன்பேலன்சிங், அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸா இல்லாம முன்பின் இருக்கிறது. அவங்களுக்கு தைராய்டு வரலாம், ஹார்மோன்ஸ்னால ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்வு, ட்ரை ஸ்கின்னு, கழிவுகள் வெளியேறது போறதுல பிரச்சனை, இந்த மாதிரி சில டிஸ்டர்ப், பல் பிரச்சனை, முடி நரைத்தல், சத்துக்குறைபாடுனால முடி நரைத்தல், இதெல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு ஈஸியா வரும். சிலருக்கு கொஞ்சம் லேட்டா குழந்தை கிடைக்கும். இல்ல இவங்க பிறந்ததே கொஞ்சம் போராட்டமா பிறந்திருப்பாங்க. பூர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க கொஞ்சம் போராட்டமா பிறந்திருப்பாங்க. இப்படி எல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். பூரம் அப்படிங்கிறது
ஒரு ஆளுமை இருக்கும், ரொம்ப டிகினிட்டி, ரொம்ப பர்ஃபெக்ஷன், ரொம்ப ஒரு ஆளுமையான நட்சத்திரம்ங்கிறது பூரம். வீட்லயே பாருங்க, இவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது போங்கன்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பூர நட்சத்திரத்தில் பிறந்த தந்தையார் கண்டிப்பா நீங்க எவ்வளவு கோடீஸ்வரங்களா இருங்க, காசு பணம் இல்லாம இருங்க, ஒரு சிரமத்தையும் ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காம அவங்க வாழவே இல்லை. போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களோட பிறந்த அண்ணனோ தங்கையோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் இல்லாம வாழல. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்ச காலம் பாட்டி வீட்டுல இருந்தேன், ஹாஸ்டல்ல இருந்தேன், வேலைக்காக வெளியில இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. இவங்க என்னதான் அம்மா அப்பா இருந்தா கூட பெரியம்மாவை ரொம்ப பிடிக்கும், அத்தையை ரொம்ப பிடிக்கும், சித்தப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு அந்த உறவுகளோட அட்டாச்மெண்ட் கூட இருந்து வாழ்றது இவங்களுக்கு நல்லா ஒத்து வருது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அவங்கெல்லாம் இப்படிதான் இருக்காங்க. ஆனா தாய் தந்தையர் மீது மிகுந்த பக்தியோடு, அன்போடு, பயபக்தியோடு வாழ்றாங்க. அம்மாதான் உலகம், அப்பாதான் உலகம்னு வாழ்றவங்க பூர நட்சத்திரத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு கடவுள் பக்தி அப்படிங்கிறது. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய 27 நட்சத்திரங்கள் அப்படி இருந்தாலும் இந்த பூரத்துக்கு ஸ்பெஷல் தனித்துவம் உண்டு. தன்னோட கணவர் தனக்கானவர், தன்னோட மனைவி தனக்கானவர், பொசசிவ்னஸ் அதிகம். என்னோட கணவர் என்னோட மனைவி ரொம்ப அன்பு பாராட்டுறது பூரம். ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கும். இவங்களுக்கு சுகர் வராம பாத்துக்கணும், உணவு கட்டுப்பாடு கரெக்டா இருக்கணும். ஏன்னா பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதே போல மற்ற குழந்தைகளை, இப்ப அக்கா பொண்ணு இருக்கு, மாமா பொண்ணு இருக்கு, அக்கா தம்பி பொண்ணு பையன் இருக்காங்கன்னா தாய் போல இருந்து அவர்களுக்கு உணவு ஊட்டி அவங்களை அக்கறை செலுத்தி அவர்களுக்கு என்று மெனக்கடல் பூரத்துக்கு நிறைய இருக்கும். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சத்தியம். ஏன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்க உங்க வீட்டுல யாராவது பூரம், ஆனா அவங்களுக்கான தனித்துவமான ஆளுமை இருக்கும், கெத்தா தான் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் நம்மளாம் யாரு தெரியுமா அப்படிங்கிற வாழ்க்கை தான் வாழ்வாங்க. நீங்க அதெல்லாம் காம்ப்ரமைஸா பண்ணிக்க மாட்டாங்க. பூரத்தோட குணம் அப்படித்தான். ஏன்னா சிம்ம ராசியில் சுக்கிரனின் நட்சத்திரம். இவங்களுக்கு கண் செவந்து போறது, பிரவுன் ஆகிறது, கண் கிட்ட பார்வை தூர பார்வை வருது, இந்த டிஸ்டர்ப் எல்லாம் இருக்கும். இந்த பூரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க கால்கள் பெருத்துதான் இருக்கும், பெரிய கால்களா இருக்கும் பூரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதே மாதிரி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அம்பாள் வழிபாடு செய்ய செய்ய யோகம், துர்கை பார்வதி போன்ற தெய்வ வழிபாடுகளை இவங்க செய்ய செய்ய அவங்களுக்கு பெரிய யோகங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க கண் கூட பார்க்கலாம். உங்களுக்கு என்று ஒரு நட்சத்திர கோயில் கடவுள் இருக்கு, அதை பண்ணுங்க. அது என்னன்னா ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர். ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் புதுக்கோட்டை பக்கத்துல திருவரங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க இந்த சாமி இருக்கு. ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர். மனம் சார்ந்த பிரச்சனைக்கு சூப்பரான கோயில். மனம் சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப பிரமாதமான கோயில். அதே போல இந்த பூர நட்சத்திரக்காரங்களை நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாங்க. அவங்க ரொம்ப அதான் சொன்னேன், பாசத்துக்கு அடிமை. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து 100% பூர நட்சத்திரத்தினால வெளியில வரவே முடியாது. அவ்வளவு பாசம் இருக்கும். பூரம்ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம் இல்லைங்களா? கொஞ்சம் ட்ரெஸ் நல்லா பண்ணணும், தன்னை மேக்கப் பண்ணிக்கணும், புகைப்படங்கள் எடுத்து அழகு பார்க்கணும், செல்ஃபி எடுத்து அவங்களே ரசிக்கிறது பூரம். செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கமா, எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிச்சுக்கிறதெல்லாம் பூரம். சுக்கிரன் இல்லைங்களா? அது சிம்ம வீட்டுல அதுவும் வெளிச்சுக்கிறதும் இதுவும் வெளிச்சுக்கிறதும். நம்மளை புகழ்ந்து பேசணும், நம்ம போய் நின்னாலே அந்த இடம் பிரகாசமா இருக்கணும், நம்ம போனாலே அந்த இடம் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடிய, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக பூர நட்சத்திரம் இருக்கிறது. பூரம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பவரான நட்சத்திரம், சூப்பரான நட்சத்திரம். அப்ப ஆண்டாள் அந்த தாயார் அவதரித்த அற்புதமான நட்சத்திரம் பூரம். நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பூர நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம்னா உங்க நட்சத்திர கோயில் மட்டும் இல்லாமல் ஆண்டாள் கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கான கர்ம வினைகள் எல்லாம் நீக்கி நீங்க ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய சக்தியை அந்த பூர நட்சத்திரம் கொடுத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு அதுல மிகையே கிடையாது. பூரம் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு அது சிம்ம வீட்டுல இருக்கிறதால, சுக்கிரனோட நட்சத்திரங்கிறதுனால இவங்களுக்கு சிம்மம்ங்கிறது சூரியனோட வீடு, பூரம்ங்கிறது சுக்கிரன். அப்ப சூரியன் சுக்கிரன் காம்பினேஷனா இதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யாராவது லட்சுமின்னு பேருடையவங்க வந்துருவாங்க. லட்சுமி அல்லது ராஜா அல்லது சங்கர் அல்லது ராம்,
இந்த மாதிரி பேருடையவங்கள உங்க ஃபேமிலிக்குள்ள வந்துருவாங்க. ராஜேஸ்வரி, ராஜாத்தி, ராஜீவ் இப்படியான பேருடையவங்களை உங்க ஃபேமிலிக்குள்ள வரலாம். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களாவது வந்துடுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லயாவது வந்துடுவாங்க. இப்படி பூரம் அப்படிங்கிறத ஒரு மதிக்கத்தக்க மதிப்பு மிக்க நட்சத்திரம், தெய்வ நட்சத்திரம், இறை நட்சத்திரம் என்றால் அது மிகையே அல்ல. அதே போல மனுஷ கணம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாமே, பாவம் தெரியாம பேசியிருக்கலாம் அப்படிங்கிற குணமும் இவங்ககிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா தன்மானம்னு வரும்போது இவர்களால் விட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா எப்பவுமே சிம்மமே உங்களுக்கு தெரியுமே, பொதுவா தன்னை மதிக்கணும், தன்னை புகழணும், தன்னாலதான் எல்லாம் நடக்கணும், தான் போய் நின்னா எல்லாமே செய்யணும், இப்படி எல்லாமே இந்த பூரத்தோட குணமா இருக்கும். அவங்க போய் நின்னா எல்லாரும் பேசணும், ஓ வந்துட்டாருப்பா, வந்துருச்சுப்பா இந்த பொண்ணு, சூப்பர்ப்பா, இவங்க நீங்க இல்லைன்னா எல்லாமே சிரமங்க, நீங்க இல்லை, நீங்க இருந்ததுனாலதாங்க இவ்வளவு நடக்குதுங்க அப்படின்னு புகழ்ந்து பேசக்கூடிய, பேசி அவங்கள தன் வசப்படுத்திக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு புகழ்ச்சி தான், வேற வழியே இல்லை. பூரம் அப்படிப்பட்ட நட்சத்திரமாக கருதப்படுகிறது. பூரம் என்றுமே பூரம் தான். ஏன்னா பூரம்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டாள் நட்சத்திரம், தாயார் நட்சத்திரம். அதே போல் அனைவரும் பூரத்தில் பிறந்த அனைவரும் இறையருளோடு புகழோடு வாழ அன்னை வாராகி உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கட்டும். மித்ரா டிவி உங்களுக்கு எப்பொழுதும் ஆசிகளை வழங்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.